புழல் சிறைக்குள் கஞ்சா போன்ற தடை செய்யப்பட்ட பொருட்கள் கண்டறியப்பட்டது தொடர்பான விவகாரத்தில் விசாரணை நடத்த உளவு பிரிவு லஞ்ச ஒழிப்புத்துறை அடங்கிய குழு அமைக்கப்பட்டிருப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இது குறித்தான கூடுதல் விவரங்கள். திவ்யா, தடை செய்யப்பட்ட செல்போன், கஞ்சா உள்ளிட்ட பொருட்கள் புழல் சிறை வளாகத்திற்குள் கண்டறியப்பட்டது தொடர்பாக விசாரணை நடத்த உளவு பிரிவு மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை அடங்கிய குழு அமைக்கப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளது தொடர்பாக பன்னா இஸ்மாயில் மற்றும் பிலால் மாலிக் ஆகியோர் சிறைத்துறை அதிகாரிகளால் கடுமையாக தாக்கப்பட்டதாகவும் அவர்களுக்கு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனு நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் ஜோதிராமன் ஆகியோர் கொண்ட அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது பன்னா இஸ்மாயில், பிலால் மாலிக் உள்ளிட்டோருடைய உடல்நிலை தொடர்பாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை டீன் அளித்த அறிக்கையை கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் முனியப்பன் ராஜா தாக்கல் செய்திருந்தார். அதில் பிலால் மாலிக் உடலில் கடுமையான காயங்கள் இருப்பதாகவும் பன்னா இஸ்மாயில் மற்றும் மற்றொரு கைதியினுடைய உடலில் லேசான காயங்களும் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து வாதிட்ட கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்த வேலூர் தரக சிறைத்துறை டிஐஜி சண்முக சுந்தரம் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தார். மேலும் தடை செய்யப்பட்ட செல்போன், கஞ்சா உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பொருட்கள் புழல் சிறை வளாகத்திற்குள் கண்டறியப்பட்டது தொடர்பாக விசாரணை நடத்த உளவு பிரிவு மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை அடங்கிய குழு அமைக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து மூவரும் தாக்கப்பட்டதாக கூறப்படக்கூடிய சம்பவம் தொடர்பாக வேலூர் தரக டிஐஜி விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த விசாரணையையும் ஜனவரி 30ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.